அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபசிலாஸ் இஸ்லாமிக் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அறிஞரும் 6 நபர்கள். ஒரு நாள் ஒரு அறிஞர் ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தார். அவரிடம் 6 நபர்கள் வந்தார்கள். 3 அவரது வலது பக்கமும் 3 இடது பக்கமும் அமர்ந்தார்கள். வலது பக்கத்தில் இருந்த 3 பிரகாசமாக இருந்தார்கள். இடப்பக்கத்தில் இருந்த 3 இருளடைந்து இருந்தார்கள். வலப்பக்கத்தில் இருந்த பிரகாசமான நபர்களிடம் அறிஞர் கேட்டார். முதல் நபரிடம், நீ யார்? முதல் நபர், நான் அறிவு. எங்கே வசிக்கிறாய்? மூளையில், அதாவது தலையில். இரண்டாம் நபரிடம், நீ யார்? நான் அன்பு, நேசம், கருணை. எங்கே வசிக்கிறாய்? உள்ளத்தில். மூன்றாம் நபரிடம், நீ யார்? நான் வெட்கம், நாணம். எங்கே வசிக்கிறாய்? கண்களில். இப்பொழுது இடப்பக்கத்தில் இருந்த இருளடைந்த நபர்களிடம் அறிஞர் கேட்டார். முதல் நபரிடம், நீ யார்? முதல் நபர், நான் அகங்காரம். எங்கே வசிக்கிறாய்? மூளையில். அங்கேதான் அறிவு இருக்கிறதே. நான் வந்து விட்டால் அறிவு அங்கிருந்து வெளியேறிவிடும். இரண்டாம் நபரிடம், நீ யார்? நான் பொறாமை. எங்கே வசிக்கிறாய்? உள்ளத்தில். அங்கேதான் அன்பும் கருணையும் இருக்கிறதே. நான் வந்து விட்டால் அன்பும் கருணையும் வெளியேறிவிடும். மூன்றாம் நபரிடம், நீ யார்? பேராசை. எங்கே வசிக்கிறாய்? கண்களில். அங்கேதான் வெட்கமும் நாணமும் இருக்கிறதே. நான் வந்து விட்டால் வெட்கமும் நாணமும் வெளியேறிவிடும். அகங்காரம், பொறாமை, பேராசை ஆகிய தீய குணங்கள் வந்துவிட்டால் அறிவு, அன்பு, நாணம் போன்ற நற்பண்புகள் நம்மிடமிருந்து அது விரட்டிவிடும். நம்பிக்கையாளர்களில் மிக சிறந்தவர் நற்குணத்தில் சிறந்தவர் ஆவார். திர்மிதி 1162. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.